ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் அப்படின்னா சுப்புரத்தினம். பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம். அவங்களோட வரிகள் தான் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் வந்து சுப்புரத்தினம், பாரதிதாசன் அவர்களுடையது. இதே பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் வரும். எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தூன் அன்றியும். இந்த வரிகள் வந்தன இடம்பெறும் நூல் வந்தன சிலப்பதிகாரம் அப்படின்னாங்க. எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தூன் அன்றியும். இந்த வரிகள் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னன்னா முதல் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், மூவேந்தர் காப்பியம், நாடக காப்பியம் அப்படின்னு பல பெயர்கள் வந்து இருக்குது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து யாருன்னா இளங்கோ அடிகள் தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூரு பொன்கண் தீர்த்தோன் அன்றியும். இந்த வரிகள் இடம்பெறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். இது வந்து ஒரு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா கோவலன் கண்ணகி அந்த குடிமக்களோட வரலாற்றை குறிப்பிடுறதுனால தான் இது வந்து ஒரு குடிமக்கள் காப்பியம் அப்படிம்பாங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்தோன்னா தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. இது பாரதிதாசன் அவர்களுடைய தான். இது இடம்பெற்றுள்ள நூல் வந்தோன்னா தமிழ் வளர்ச்சி அப்படிங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்தோன்னா தமிழ் வளர்ச்சி. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்த்தவன்றே. இந்த வடிகள் இடம்பெற்றும் நூல் வந்தோன்னா கம்ப ராமாயணம் அப்படிங்க. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்த்தவன்றே. இந்த வடிகள் இடம்பெறும் நூல் வந்தோன்னா கம்ப ராமாயணம் அப்படிங்க. கம்ப ராமாயணத்தின் ஆசிரியர் வந்து கம்பர் தேரழந்தூரில் பிறந்திருப்பாங்க. அவர் ஆதரித்தவர் வந்து சடையப்ப வள்ளல் தான் ஆதரித்திருப்பாங்க. கம்ப ராமாயணத்தை வந்து ஒரு வழிநூல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா வால்மீகி வந்து வடமொழியில் ராமாயணத்தை ஏற்றிருப்பாங்க. அதை தழுவி தான் கம்ப ராமாயணத்தை வந்து ஏற்றிருப்பாங்க. கம்ப ராமாயணம் வந்து 6 காண்டங்களை கொண்டது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்களை கொண்டது தான் கம்ப ராமாயணம். நம்ம கேள்வி, அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தனும் சீர்தவன்றி. இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து கம்ப ராமாயணம். ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலராபே. இந்த வரிகள் வந்தோன்னா புறநானூறு அப்படிங்க. ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் பாலராப இந்த என கூறும் நூல் வந்தோன்னா புறநானூறு அப்படிங்கிறாங்க. புறநானூறு வந்து 400 பாடல்களை கொண்டதான் வந்து புறநானூறு. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் வந்து காந்தியடிகள். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் வந்து காந்தியடிகள். கூடலில் ஆய்ந்த ஒந்தீன் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் வந்து திருவாசகம். கூடலில் ஆய்ந்த ஒந்தீன் தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் வந்துன்னா திருவாசகம் அப்படிங்கிறாங்க. திருவாசகம்னா மாணிக்க வாசகர் தான் இதன் ஆசிரியர். பொறுத்துக. விசும்பு வானம், துளைனா துலாக்கோல், மறுப்பு தந்தம், கனல்னா நெருப்பு. இதே புனல் அப்படின்னா வந்து நிலம் வந்து வரும். விசும்பு வானம், துளைனா துலாக்கோல், மறுப்பு தந்தம், கனல் அப்படின்னா வந்து நெருப்பு அப்படின்னா. மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாடலடிகளை இயற்றிய புலவர் யார் அப்படின்னா வந்து ஔவையார் அப்படின்னு. மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த வரிகள் வந்து இயற்றிய புலவர் வந்து ஔவையார் அப்படிங்க. இது வந்து கொன்றை வேந்தனில் உள்ள வரிகள் தான். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த நூல் எதில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா கொன்றை வேந்தனில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார்.
ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1830. ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1830. ஒரு பொறுத்துக. வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி, யானர் புது வருவாய், துகிர் அப்படின்னா பவளம், மேதி எருமை. வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி, யானர்னா புது வருவாய், துகிர் பவளம், மேதி எருமை. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இந்த அடிகள் இடம்பெறும் நூல் வந்து இடம்பெறும் பாடலை பாடியவர் வந்து தாராபாரதி அப்படிங்கிறாங்க. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இந்த வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யாருன்னா தாராபாரதி. தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் அப்படிம்பாங்க. இவருக்கு சிறப்பு பெயர் வந்து கவி ஞாயிறு அப்படிங்கிற சிறப்பு பெயர் உண்டு. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி அப்படின்னா. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனி. ஆழ்வார் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யார் அப்படின்னா வந்து நாதமுனி. 8 தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல்களை எண்ணிக்கை வந்து 5 அப்படிங்க. 8 தொகை நூல்களில் வந்து அகம் சார்ந்த நூல் வந்து 5, புறம் சார்ந்த நூல் வந்து 2, அகப்புறம் சார்ந்த நூல் வந்து 1. அது வந்து பரிபாடல், ரொம்ப முக்கியம். 8 தொகை நூல்களே அகப்புற பாடல் நூல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது பரிபாடல். ஸோ நம்ம இதில் வந்து என்ன கேள்வி, 8 தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை வந்து எத்தனைன்னா 5, புறம் சார்ந்ததுன்னா 2, அகப்புறம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை 1, அது பரிபாடல். அடுத்து ஒரு பொறுத்துக. புல், பறவை, நுதல், நெற்றி, மேதி, எருமை, நடலை, துன்பம். புல் அப்படின்னா பறவை, நுதல் அப்படின்னா நெற்றி, மேதி எருமை, நடலை துன்பம். இது முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை. ஊழி பெயரினும் தாம் பெயரா சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் எனும் குரட்பாவில் ஊழி என்பதன் பொருள் வந்து உலகம் அப்படிங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரா சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் எனும் குரட்பாவில் ஊழி என்பதன் பொருள் உலகம். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை வந்து பாலை திணை அப்படிங்கிறாங்க. 1, 3, 5 அந்த ஆர்டரில் வரும். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை வந்து பாலை திணை அப்படிங்க. அகநானூறுனா அதோட சிறப்பு பெயர் தான் வந்து நெடுந்தொகை. இல்லை 3 பகுதிகள் இருக்கும். கலிற்றி யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை அப்படின்னு இருக்கும். இதில் வந்து என்ன ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் வந்து பாலை திணையை சார்ந்தது. அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க அப்படிங்கிறாங்க. பொருந்தாதது வந்து நருந்தொகை மட்டும்தான் பொருந்தாது. மற்ற 3மே வந்தோடனே 8 தொகை நூல்கள் ஒன்று, கலித்தொகை, குறுந்தொகை. அகநானூரோட சிறப்பு பேர் தான் வந்து நெடுந்தொகை அப்படிம்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஏபிசி 3மே வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. ஸோ பொருந்தாதது வந்து நருந்தொகை. திரிகடுகம் நூலின் ஆசிரியர் வந்து நல்லாதனார். நான்மணிக்கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார் வந்து வருவாங்க. ஸோ திரிகடுகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் வந்துன்னா குறிஞ்சிப்பாட்டு. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் வந்து கபிலர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து கடுவெளி சித்தர் அப்படிங்க. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் வந்து கடுவெளி சித்தர். குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் வந்து மு வரதராஜனார். குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் வந்து மு வரதராசனார். மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னா வந்து ஔவையார். இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இதோட பொருள் என்னன்னு தான் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்வியில் மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் வந்து ஔவையார்.
தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன்னா இவரோட காந்திய சிந்தனைகளில் தான் அதிகமாக அவங்களோட பாடலில் வெளிப்படுத்துவாங்க. அதனால தான் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது அப்படின்னு உப்பு சத்தியாகிரகத்தின் போது கூட இந்த பாடலை அவர் பாடியிருப்பாங்க. அதுவும் கேட்டிருக்காங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் வருவாங்க. இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.